ஊரையே சிரிக்க மச்சான், ஆனால் எங்களை மட்டும் அள வச்சுட்டான் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி ராகுல் டிக்கியோட பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ராகுல் டிக்கியோட ஃப்ரெண்ட் இவரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராகுல் டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கருங்கல்பாளையம் அதாவது ஈரோட்டில் வந்து இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிற பிரபாகரனோட பையன் தான் ராகுல். 27 வயசு தான் ஆகுது. இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஃப்ளூயன்ஸராக வந்து இருக்காரு. காமெடி வேஷம் போட்டு வியூவர்ஸை வந்து சிரிக்க வைக்கிறதுல மட்டும் ரொம்ப நேரம் வந்து டைம் பண்ணி ரீல்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதனால ராகுலோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 8 lakhs and above ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ராகுலுக்கு வந்து ரீசெண்டாக தான் வந்து மேரேஜ் ஆயிருக்கு. Thursday night 10:30க்கு பல்சரில் ஈரோட்ல இருந்து கவுந்தம்பாடி, அதாவது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கோபிச்செட்டிப்பாளையம் தான் இருக்கு கவுந்தம்பாடி. அங்கே இருக்கிற மாமியார் வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அப்போ கண்ட்ரோல் இல்லாத பைக் வந்து பாலத்துக்கு சென்ட்ரல் இருக்கிற டிவைடரில் மோதி தூக்கி வீசி பைக் 50 மீட்டர் தூரம் வரைக்கும் இழுத்துட்டு போயிருச்சு. ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டுனால தலையில வந்து நல்லா காயப்பட்டிருக்குது. ஸோ ராகுல் வந்து ஸ்பாட்லேயே வந்து இறந்துட்டாரு. இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போலீஸ் வந்து ஸ்பாட்டுக்கு போய் கோபியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டாங்க. என்கொயரியும் போலீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒத்த புள்ள போயிட்டான் அப்படின்ட்டு ராகுலோட பேரண்ட்ஸ் வந்து கதறி அழுகுறாங்க. ராகுல் டிக்கியோட ஃப்ரெண்ட் இந்த சம்பவத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, தயவு செஞ்சு பைக்கில் வந்து யாருமே வந்து ஸ்பீடாக போகாதீங்க, எல்லாரையுமே சிரிக்க வைக்கணும் அப்படின்றது அவனோட ஆசை தான். ஆனால் நாங்கள் இப்போ வந்து அழுதுட்டு இருக்கோம். ரீல்ஸ் பார்க்குறவங்க மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசுவான். நல்ல கேரக்டர். அவனுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு நினச்சாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி வந்து சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு ஹெல்மெட் போடாமல் டிரைவ் பண்ணாதீங்க. ஹெல்மெட் போட்டாலுமே பைக்கை வந்து ஸ்பீடாக ஓட்டாதீங்க. உங்களுக்காக உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள யோசிச்சாவது நீங்கள் வந்து பைக்கை வந்து ஸ்லோவாக ஓட்டிட்டு போங்க. லாஸ் ஆனவங்களுக்கு தான் அந்த பெயின் தெரியும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.